தாவீது எருசலேமுக்கு வருவதற்கு முன்பதாக அவன் எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் அவனுக்கு உயர்வு இல்லை, அதெல்லாம் தாழ்ச்சி தான், அதெல்லாம் தாழ்வு தான். கர்த்தர் சித்தமான உயர்வுக்கு வரும்போது தான் அவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமான உயரத்தில் இருக்கிறானா? ஒருவேளை எர்மோன் மலையில் தாவீது இருந்திருக்கலாம், விரட்டி அடிக்கப்பட்ட போது அவன் அமலேக்குடைய மலைகளில் இருந்திருக்கலாம், மலைகளில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல, அதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதல்ல. தனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த எருசலேமின் வீட்டுக்கு நான் என்றைக்கு போகிறேனோ அன்றைக்கு தான் கர்த்தர் உண்டாக்கின நாளாக நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு முக்கியமான நாள், அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நினைவு உடையவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு பணம் இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், அதையெல்லாம் நீங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த இடத்திற்கு போகிற வரைக்கும் எனக்கு இது பெரிய காரியமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, இதுவும் தாழ்வு தான் நினச்சிங்கன்னா, God will remember you in your lowest state. உன்னுடைய தாழ்விலும் கர்த்தர் உன்னை நினைத்து பார்க்கிற ஆண்டவராகவே இருப்பார். கர்த்தர் உன்னை நினைத்து பார்ப்பார். எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆனால் நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல உயருக்கு வந்துட்டேன், பதவி உயருக்கு வந்துட்டேன், கர்த்தரை நான் மேன்மையான ஒரு இடத்துல வச்சுட்டார். நோ 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 நோ. கர்த்தருக்கு சித்தமுள்ள இடத்திற்கு நீங்கள் போகிற வரைக்கும் இதுவும் தாழ்வு தான். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையோ, பிஸ்னஸ், தொழில் முதலாளியோ, தொழில் அதிபரோ, எப்படிப்பட்ட உயர்வுல கூட நீங்கள் இருக்கலாம். தாவீது ஒரு போர் வீரனாக இருக்கிறான், பட்டை வீரனாக இருக்கிறான், புத்திசாலி. ஆனால் என்னைக்கு அங்கே வரணும் அன்னைக்கு தான் சந்தோஷம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? அப்போ அது வரைக்கும் அவன் உயரமான இடத்துல இருந்தாலும் அதுவும் தாழ்வு தான்.